தாங்கள் என்னிடம் மானசமாக கேட்டு தெரிந்து கொண்டால் என்னால் நான் உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுவதை வந்தாரி வருட வரவேற்று வாழ வைக்கும் மண்ட தமிழ்நாட்டின் அறிவியலை ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொட்டன்பிட குலக்கொடியை என் பெயர் கந்தபிட தாய் பேர் மீனாட்சி விழுச்சி தந்தைக்கு சொக்கேசவிட நான் இன்று காலையில் எழுந்து காலை கடமை முடித்துக் கொண்டு தாய் நேந்திரம் ஆசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதற்கு காதல் ஆசியாள் மானை பின்தொடர்ந்தேன் மானோ வேறெண்டோர் அலைபடுது மானோட நான்கோட மானோட நானோட பிரியாது இங்கு வந்தமான் தகுதி திரைமடத்துக்குள்ளே எழுந்து விட்டது. ஆனால் தங்கள் காவலர்களும் மான்குட்டியை மட்டும் உள்ளே வைத்துவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி ஏற்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். எடுத்து தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு நேசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இங்கு வந்தபடி மானுடைய பெருமையை கூறுவதை சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து இளமையான அழகுமானமா கலைமானமா கிளைமானமா இதாதோரோ இசைவான கவிமானமா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா இப்படியெல்லாம் அழகு விதை மானை மறைந்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்து கூறுகளை பார்க்கலாம். கண்ணால் பார்த்தது போய் காதால் கேட்டது போய் தீர விசாரிப்பதே காவலன் கண்ணே. இரண்டாவது காவலன் தோழி பெண்ணு, மூணாவது காவலன் ஆயிரத்தி முன்பு காவலன் மாநாடு பட்டது உள்ளே நுழைந்திருக்கு. நீங்க சொல்றீங்க மான் வரவே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? வேற ஏதாவது போய் மாணவப்பட்டதை தேடி பார்ப்பது உங்களுக்கு நல்லது. எனக்கு நல்லது. காவலாக்கப்பட்ட வினாடி கொண்டே இருக்கிறது. என்னுடைய காவலுக்கு இடையூறு இல்லாமல் வேற எங்கேயாவது போய் தேடி பார்க்க மான் இல்லாத மான இருக்குன்னு சொல்லித்தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பெருமை தேடி தர அவசியமே கிடையாது. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சரிங்களா? என்னுடைய பெற்றோருக்கு நான் எப்படியெல்லாம் பேர் எந்த வகையில வாங்கி கொடுக்கணுமோ அந்த வகையில வாங்கி கொடுக்க எனக்கு தெரியும். சரி, நீங்க இல்ல அப்படி பண்ணி பேர் வாங்கி கொடுங்க, இப்படி செய்தி பேர் வாங்கி கொடுங்க, நீங்க எனக்கு புத்திமதி சொல்லணும். சரிங்களா? மான இல்லாத மான இருக்குன்னு சொல்றது கிடையாது. இது அழகு கிடையாது. ஒரு ஆம்பளைக்கு மானுன்னு சொல்றேன்னா வேற ஏதாவது போய் மான பாருங்க. இல்லையா எந்த வழியா வந்தீங்களோ அந்த வழியா போய் சேர்வது உங்களுக்கு நல்லது. சொல்லுங்க. தொலைச்ச பொருளை தொலைச்ச இடத்துல தேட முடியும். தொலைச்ச பொருளை தொலைச்ச இடம் மாலை கொண்டு வா.
தேட முடியும். நான் இங்க தொலைச்சிட்டு வேற எங்காவது போய் தேடுனேன் அப்படின்னா தொலைச்ச பொருள் தான் கிடைக்குமா, இல்லை நான் உள்ள நுழைய விட்ட என் மான் குட்டி தான் கிடைக்குமா? வெளிமலையில எங்க விட்டீங்க? தம்முடைய தெளிவு மனத்துக்குள்ளே மான பிடிக்க தெம்பு இல்ல, திறமை இல்ல, பேச்ச பாருங்க, வாயை மட்டும். மான கொடுக்க ஒரு வக்கு இல்ல, ஒரு வழி இல்ல, ஒரு வகை தெரியல. எப்படி பேசணும் அப்படி பேசணும். உங்க அண்ணன் போத தலைவி பாத்து பேசணும். போத என்ன என்னங்க பெண்ணா தான் இருக்கணும், பேய மாறக்கூடாது. யார் பேய மாறக்கூடாது சொல்றேன். ஆத்தாடி ஒரு பெண் எங்க பேயா இருக்கணும் எங்க பெண்ணா இருக்கணும் எனக்கு தெரியும். நீங்க எனக்கு புத்தி வந்து சொல்ல வேண்டாம். சரி, இல்லாத மனம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யா இல்லாத ஒரு மனம் இருக்கு எனக்கு அவசியமே கிடையாது. யாருக்கு அவசியம் இல்ல, எனக்கு அவசியம் இல்லை. ஆனா மான் இருக்கு, இங்கதான் இருக்கு. என்னுடைய இடத்துல என்ன வரும் என்ன வராது, என்னோட இடத்தோட தன்மை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். இடம் வேணும், உங்க இடம் தான். ஏன்னா கட்டின மனைவியாவே இருந்தாலும் மனைவி சம்பந்தம் கொடுத்தாதான் போய் கணவன் போய் சேர முடியும். அது இல்லைன்னு வச்சுக்கலே வழக்கு வேற ஒரு திசைக்கு போயிடும், வேற ஒரு திசைக்கு போயிடும். அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா இடமாகப்பட்டது உங்களுக்கு சொந்தமானது, மானகப்பட்டது எமக்கு சொந்தமானது. கட்டின கொண்டாட்டியா இருந்தாலும் அனுமதி இல்லாம தொடக்கூடாது. வழக்கு எங்கே போக? நீதிமன்றத்துக்கு போயிடும். அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும். உண்மைதான். என்ன நீங்க சொல்ல வரீங்க? அப்ப இந்த வழக்கு எங்கே போக? அந்த மாதிரி வழக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நான் சொல்றேன். வழக்கு வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? நான் சாதிச்சு காட்டுவேன், பேசிதான் முடிவு பண்ணுவேன். என்ன பேசிதான் முடிவு பண்ணுவேன். என்ன முடிவு பண்ணுவீங்க? எழுந்து தலைவி நீங்க பேசி என்னத்தை யாரோட பேசி என்ன முடிவு பண்ணுவீங்க? நீங்க தான் பேச முடியும். நான் இல்லாம எதுவுமே நடக்காது. நான் மனசு வச்சாக்க நீங்க முதல்ல யாரும் செய்ய முடியும் தெரியுமா? நீங்க இல்லாம எதுவும் நடக்காது. வழியில பண்ணா எடு அதை எப்படியே கேட்டா கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு ஆசைப்படுறவன் நான் கிடையாது. நானும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். அப்ப இல்லாம இருக்குன்னு வந்து இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னு எனக்கு அவசியம் கிடையாது. பொய் வந்து இங்க பொய் பேசலாம், ஏதாவது ஒரு ஆபத்துக்கு ஏதாவது ஒரு பொய் பேசலாம். சரி, ஆனா பேசுறது எல்லாமே ஒரு பொய்யா பேசக்கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொருந்தி பேசணும் முதல்ல. அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு போய் எங்க வீட்டுல இருக்க போன் பண்ணிக்கிறாங்க வந்துட்டமா வந்துருக்கீங்க. அதிக பேர் அப்படிதான் பார்த்தா வண்டியில போயிட்டு இருப்பாங்க. ஏதோ பக்கத்துல வந்து நத்தம் பக்கத்துல போறாங்க அப்படின்னா நத்தத்துக்கு சம்பந்தமே இருக்காது, நத்தத்துல இருக்கமா அப்படின்ட்டுவாங்க. அது போல வாயில இருந்தா அதிக பேர் போய் தான் பேசுற சந்தர்ப்ப சூழ்நிலை. இது மாதிரி யாரு சந்தர்ப்ப சூழ்நிலை பொதுவா சொல்றேன். கட்டணப்பட்ட விழுத்தை கத்துக்க போன இங்கே பரசுராம இருக்க. சரி, போய் விழுத்தை கத்துக்கணும்னு போறான். போன இடத்துல என்ன ஆயிடுச்சு? அவருடைய கொள்கை என்னன்னா, நான் யார் சத்திரியர்களுக்கா நான் கத்துக் கொடுக்க மாட்டேன், அவருடைய கொள்கை. அங்க போய் எனக்கு கத்துக் கொடுங்கன்னு சொல்ல போறான். போய் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நான் பிராமணன் சொல்றான். சரி, பிராமணனுக்கு எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்றான். என்ன பண்றாரு? எல்லா விழுத்தைகள் எல்லாத்தையுமே கத்துக் கொடுத்துறாரு. கத்துக் கொடுத்தோம்னா ஒரு நாள் பாருங்க, அப்ப பரசுராமர் கர்ணனுடைய துணையில அப்படியே தலை வச்சு உருட்டி கொண்டிருக்கிறார். சரி, அப்ப ஒரு வண்டாரப்பட்டது என்ன பண்றது? கர்ணனுடைய தொடையில அப்படியே கடிச்சு சரி குருதியா போயிட்டே இருக்கு, ரத்தமாக. சரி, அப்ப என்ன பண்ற? இந்த அசைவுமே இல்லாம என்ன குரு தூங்குறாரா இல்லையா மனித பொறுத்து இந்த ஒரு அசைவுமே இல்லாம பேசாம அமைதியான முறையில உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப கண் விழிச்சு பாக்குறாரு. கண் விழிச்சு பார்த்த உடனே பாருங்க ஒரே ஆச்சரியம். என்னடா ஒரு வண்டு தொடையை கடிச்சு கிழித்து கொண்டிருக்கிறது, ரத்தமாக்கப்பட்டது போய்கிட்டே இருக்கு, எனக்கு பேசாம அசையாம அப்படியே இருக்கானே, இதை தாங்கக்கூடிய சக்தி யாருக்குமே பிராமணன் கிடையாது. உண்மையாக பிராமணன் இருக்க மாட்டான் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் கேட்கிறாரு, யாரானியே எங்க வந்திருக்க? யாருமா கேக்குறீங்க? என்கிட்ட வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் போய் பேசுறேன், இல்ல வாடா போட வேற இடையில வார்த்தை வேற அப்படியே கிடையாது. அதே ஒரு கேட்கிறாரு. யாரு? பரசுராமர் கேட்கிறாரு. கதையில கேட்கிறாரு. அப்பதான் கர்ணாகப்பட்டவன் சொல்றான், குருவே நான் தெரியாமல் ஒரு தவறு செய்தேன், நான் விழுந்த கத்துறேன் வந்தேன், உங்க கொள்கையை பார்த்தோன்னு நான் மாத்தி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறார். சரி, ஆனா அவர் சொல்றாரு, என்கிட்ட பொய்ய சொல்லி விழுத்தை கத்துக்கிற காரணத்தினாலே உனக்கு எந்த நேரத்தில் உதவ வேண்டுமோ அந்த நேரத்தில் உதவாமல் போகக்கூடாது, ஏன்னா எல்லாமே மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, சாதத்தை கொடுத்தாரு. இது எங்க போய் விபரீதத்துல முடிஞ்சு தெரியுமா? கர்ணனாகப்பட்டவன் கடைசி நேரத்துல உயிர் போகக்கூடிய சூழ்நிலை பாருங்க. சரி, சக்கரமாகப்பட்டது வந்துருச்சு. அப்ப உயிர் போகும்போது அப்ப தன்னை காப்பாற்றிக் கொள்ள எல்லாத்தையும் நினைவுக்கு வர வச்சு பாக்குறான். எந்த ஒரு கட்டுக்கிட்ட அஸ்திரங்கள் எதுவுமே தன்னுடைய கை கொடுக்கிற காரணம் அங்க ஒரு போய் ஒரு இதா இருந்தாலும் நேர்மையா முதல் நடக்கணும், நல்லதோ கெட்டதோ இதுதான் இப்படிதான் சொல்லி முதல் பழகணும். ஆனா இது போய் போய் சொன்னது எல்லாமே பொய். அப்படி பொய் சொன்ன காரணத்தினாலே கடைசியில் என்ன நடந்தது இப்படிலாம் விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் சொல்லி அப்படின்னாக்க நீங்க நம்ம இனத்தவரு வேற யாரும் சொல்ல அவசியம் கிடையாது. இனத்தவரு சொன்னா புரிஞ்சுக்கீங்க அப்படின்னு புரியக்கூடிய தன்மை இருக்கும். நான் நம்ப அதற்காக உங்களை சொல்றேன்.
இது இந்த இடத்தை விட்டு வேற எங்கயாவது போய் தேடி பாருங்க. இந்த கிளி இருக்கு பாருங்க. சரி. சொன்னதே சொல்லுமா? கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமா அதே தான் சொல்லுவோம். அதனால வந்ததுலயே அரைச்சாமே மான இருக்கு உள்ளதான் முட்டை உள்ளதான் அப்படின்னு சொல்றத விட்டுவிட்டு வேற ஏதாவது என்ன சொல்லுங்க இல்லையா? எந்த வழியா வந்தீங்களோ அந்த வழியா பேசாம ஓடி போயிடும். சரியா? நான் போக மாட்டேன். அந்த மான்குடி பிடிக்காம நான் போக மாட்டேன். எத்தனை தடவை சொல்றேன் மான் ஏமா நான் இங்கதான் இருக்கேன். மானு ஏன் வந்து கடாக்கா தெரியுது. மான எப்படி பிடிப்பேன்? கையில யாரும் மரம் பிடிச்சாங்களா? நான் பிடிக்கணும் வந்திருக்கிறேன். பேசுறேன் பேச்சு பேசக்கூடாது. நான் பிடிக்கணும் வந்திருக்கேன். ஏன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் வேட்டை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. புடிச்சிட்டாங்க. வேட்டையை பத்தி நம்பிக்கை இருக்கா? வேட்டையில எத்தனை வேட்டை இருக்கு முதல்ல சொல்லுங்க. அது வந்து பல வகையில் வேட்டைகள் உண்டு. குளிவிடி பிடிக்கலாம், இல்லையா சில வச்சு பிடிக்கலாம், இல்லையா வலை வச்சு பிடிக்கலாம், இல்லையா அம்பை கூட பிடிச்சிக்க போலாம். ஆனா இந்த வழியில நான் ஏன் பயன்படுத்தாம கையோட பிடிக்கணும் வந்திருக்கேன் அப்படின்னா வலை வச்சு பிடிச்சிருக்கீங்களே. ஏன் மான்குட்டி அழகான மான்குட்டி, அருமையான மான்குட்டி. அந்த மான்குட்டி பாத்தீங்கன்னா அந்த வலையில சிக்கி பத்தினா கை கால்லாம் தராய் பெரு சுருதி வழி ஆரம்பிச்சேன். இவ்வளவு அழகான மான்குட்டி உடம்புல ரத்தத்தை வர வரைக்கும் எனக்கு மனசு இல்லம்மா. சில வச்சு கூட பிடிச்சிடலாம். ஆனா சில வச்சு பிடிச்சிருச்சுல இதுவும் தான் இனந்தானே அப்படின்னு சொல்லி அருகே வெடிக்க நான் போய் பிடிச்சி வந்துருவேன். ஆனா அப்படி ஏமாற்றி இந்த மான்குட்டி இப்படி பிடிக்க எனக்கு மனசு கிடையாது. குழி வெட்டி கூட பிடிச்சிருக்கலாம். குழி வெட்டி பிடிச்சு வச்சுக்கல குழி இருக்கிறது தெரியாம மான்குட்டி ஆகப்பட்டது குழிக்குள்ள போய் விழுந்துச்சு அப்படின்னா கை காலம் முண்டி மரமா போயிடும். இந்த அழகான மான்குட்டிய முண்டி மரமா பார்க்க கூட எனக்கு மனசு இல்ல. கையில வச்சிருக்க அணைய பயன்படுத்தி கூட இந்த மான்குட்டியை பிடிச்சிடலாம். இப்படி அடிச்சு மான்குட்டியை பிடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அடிச்சாலுமே மான்குட்டியை பிடிக்கக்கூடிய திறமை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. என்னோட திறமை நீங்க ஏமா இட போறீங்க? நீங்க அனுமதி மட்டும் கொடுத்து பாருங்க. இல்லையா தர்மம் என்ன ஒண்ணு கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு சொல்லிருக்காங்க. வேட்டை தத்துவம் கொண்டு வா இல்லை கொண்டு வா. வேட்டையோட தர்மம் குட்டி மீறல் அடிக்கக்கூடாது. அது மாதிரி புணர்ச்சியில் இருக்கும்போது அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. வயது முதிர்ந்த மான்களையும் அடிக்கக்கூடாது. ஆமா இதோட வேட்டையோட தர்மம் இதெல்லாம் நல்லா பேசுறீங்களே. அப்படியே இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க. இல்லாத ஒரு பொருள் எனக்கு இருக்குன்னு சொல்றது அவசியம் கிடையாது. வேணா உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? நீங்க வாங்க ரெண்டு பேரும் உள்ள போவோம். ரெண்டு பேரும் உள்ள போவோம். இப்படி ஒண்ணு இருக்கும். ரெண்டு பேரும் உள்ள போனோம்னா உள்ள போய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா தேடி பார்ப்போம். பேசுற பேச்சுக்கு காட்டுல வந்து சொல்லிருக்கீங்க. அதனால பேசாம முட்டு வச்சிருக்கேன். எனக்கு சுதந்திரம். நான் நாட்டுல இருக்கும்போது அங்க வந்து இந்த மரம் அப்படிதான் ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட எங்க நாட்டுல எல்லாம் யாராவது வந்து பேசுறோம் வச்சுங்க. சரி பேசவே விட மாட்டான். என்ன புடிச்சே கட்டி வச்சிருப்பான். ஏன்னா எங்க அந்த இருக்கக்கூடிய ஆண்டவருடைய அழகுல மயங்கி நம்முடைய அரண்மனை கழித்து சென்று சொன்னா கேட்கணும். சொந்த பத்தி இருக்க ஓடி போற
உங்களிடம் ஒப்படைக்க சரியான அடையாளங்களை சொல்லுங்க பாப்போம். மானுக்குட்டி கூட அடையாளம் இருக்கு. நான் தேடி வந்த மானுக்கு அடையாளம் இல்லாம இருக்காது. மானுக்குட்டி கூட அடையாளம் இல்லாம நான் வரமாட்டேன். நான் பார்த்த மானுக்குட்டி இல்லாம இருக்காது. என்ன போல ஒரு மன்னனாகப்பட்ட வேட்டைக்கு போனாரு. யார் அப்படின்னா சந்தன் மகாராஜன் சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போனது பாத்தீங்கன்னா நீண்ட நேரமாக வேட்டையாடினாரு. கைக்கு ஒரு விலங்கு சிக்கல. அதனால என்ன பண்ண அப்படின்னா அவருக்கு தாகம் எடுக்குது. தண்ணியை தாகம் அடிச்சது பக்கத்துல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குற பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு நீரோட ஏகப்பட்ட ஓடி கொண்டிருந்ததான். அதுல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணிட்டு இரு கையில நீர் அள்ளி பருகலான்னு பாக்குற பொழுது கண்ணுக்கு எதிர பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பெண்ணு. இந்த ரம்பை ஊர்வசி வேலைக்கு திறத்துன்னு சொல்லக்கூடிய அழகை சேர்த்து வைத்த ஒரு அழகு எப்படி இருக்குமோ அழகு அழகு அப்பேற்பட்ட ஒரு அழகி பேரழகி. அது கிட்டத்தட்ட உங்களை மாதிரி வச்சுக்கலாம். பேச்சுவார்த்தை சரியில்லையே. சரியில்லையா? நான் ஏதாவது தவறான வார்த்தை பேசினா உங்களை புண்படும் வார்த்தை போட்டு பேசியிருக்கேனா? கிடையாதுல்ல. அழகான பெண்ணு கண்ணுக்கு எதிர நிக்கிறா. அவளை பார்த்தோன்னே எனக்கு தாகம் எல்லாம் அணைஞ்சிருச்சு நினைச்சுக்கிட்டு அழகான பெண்ணுக்கு தன்னை தெரியா நிக்கிறாங்களே அப்படி நினைச்சு எனக்கு தண்ணி குடிக்கிற தாகமே அணைஞ்சு போச்சு. அப்பதான் கேட்கிற சந்தன மகாராஜா அங்க நிக்கக்கூடிய பெண்ணாக்கப்பட்டவள் யார் அப்படின்னா கங்கா தேவி ஆக்கப்பட்டவள். அப்ப சந்தன மகாராஜா கேட்கிறாரு, அம்மா இந்தமா உங்களை தான் யாருமே இல்லாம இந்த காட்டுக்குள்ள தனியா அழகான பொண்ணு தனியா நிக்கிறீங்க. நானும் தனியா தான் இருக்கிறேன். உங்களை பார்த்தோன்னே உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு உங்களை பார்த்தோன்னுதான் என்ன பார்த்தோன்னையா? அட உங்களை இல்லம்மா கதையில சந்தன மகாராஜா கங்காதேவி பார்த்து கேட்டாரு. அதே கதை மாதிரி சொல்லணும். உங்களை பார்த்தோன்னு வாதி பிரதிவாதி சொல்லிருக்காங்கல்ல. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆமா ஏன்னா உங்களை பார்த்தோன்னு ஆசைப்படுறேன். திருமணம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அப்ப கங்காதேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களை திருமணம் பண்ணிக்கல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னமா நிபந்தனை? நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா எனக்கு திருமணம் மட்டும் என் கூட பண்ணிக்கங்க அப்படின்னு கேட்கிற பொழுது கங்காதேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமணத்துக்கு போய் நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், என் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன். ஆனா நீங்க எப்பவுமே நீங்க கருத்து கேள்வி கூட அப்படின்ட்டாங்க. இருவருமே சம்மதப்பட்டு திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடித்த நான் தான் கேக்குறேன். திருமணத்துக்கு முன்னாடியே சொல்றாங்க திருமணத்துக்கு பிறகு என்ன வேணாலும் செய்வேன், என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா இந்த ஆம்பளைக்கு அறிவு இருக்கா இல்லையா? அது எங்க இந்த ஆம்பளைக்கு அறிவு இருந்தா ஏங்க பிள்ளைங்க அப்ப என்ன பண்ண யோசிக்கணுமா இல்லையா? இன்னும் கல்யாணமே ஆகலையே இந்த பொண்ணு இப்பவே இப்படி சொல்றாரு. கல்யாணம் பண்ணா என்ன வேணாலும் சொல்றான். இவரை நம்பலாமாவே? கங்காதேவியம்மா கங்காதேவி சந்தன மகாராஜா நம்பலாமா? சந்தன மகாராஜா இல்ல உலகத்துல கொள்ள ஆம்பளை அப்படி நம்பி நம்பிதான் ஏமாந்து போறோம். என்ன பண்றது? ஆம்பளைக்கு சாபம் மாறிங்க அப்படின்னு யோசிக்கிறோம். பெண் பித்து பாருங்க. பெண்ணை பார்த்த உடனே அப்படியே மத்தி மயங்கி தெரியலங்க. எவ்வளவு பண்ணாலும் பரவாயில்ல பரவாயில்ல உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னாச்சு? எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் தொப்பு கட்டின்னு போய் அங்கதான் விழுந்தாங்க. என்ன தெரியல. ஏன்னா அப்படி பாத்தீங்க அப்படின்னா இதுவே சம்மதப்பட்டு திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கங்காதேவி எடுத்துக்கொண்டு எங்க போறாங்க? கங்கையில போடுறதுக்கு எடுத்து போறாங்க. சந்தன மகாராஜா கேட்கல நினைச்சாரு. கேட்கல. ஏன் தெரியுங்களா? ஏன்னா திருமணத்துக்கு முன்பதாக போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். அப்ப என்ன பண்ணாரு? ஏன்னா ஒரு சில மனுஷன் குடிக்கிற தண்ணி இல்லாம இருந்தாலும் ஒரு சாப்பிடக்கூடிய உணவு இல்லாம கூட இருந்தாலும் ஆனா இப்ப அழகான ஒரு பொண்டாட்டி வாழ்க்கை துணை இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அதனால என்ன பண்ணாரு? கேட்காம விட்டுட்டாரு. மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஆண்டுகள் கழித்த பிறகு ஒரு ஆண் பிள்ளை வந்தது. அதையும் கங்காதேவி கங்கையை போட்டு கொண்டா. இப்படி பாத்தீங்கன்னா 7 குழந்தைகளையும் பாத்தீங்க அப்படின்னா கங்கையை போட்டு கொண்டா. யாரு? கங்காதேவி. இவளை விட்டு வச்சுக்கலாமா? இவளை விட்டு வச்சுக்கலாமா? இவ்வளவு பொம்பளையாங்க. வள்ளி பொண்ணு. நான் உங்களை தவிர சொல்ல மாட்டேன், கதையில சொல்லிட்டு இருக்கேன். 7 பிள்ளையும் போட்டு கொண்டா. இவளை நீ விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 8வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எங்க போறா? கங்காதேவி கங்கையை போட்டு கொண்டு எடுத்துட்டு போறா. அப்பதான் அப்பனுக்கு தான் அப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. அப்பதான் சந்தன மகாராஜா சுதாரிச்சு அதான் உண்மை. அங்க இருந்து தெரியும் அந்த கதை. அதுதான் சொன்னேன். ஏமா நில்ல நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படியே 7 பிள்ளையும் போட்டு கொண்டுட்ட. இப்ப இந்த பிள்ளைங்க எப்படி போய் கொண்டுறியே? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ஆம்பளைக்கு 7 பிள்ளைய கொண்டு போய் கொல்ற வரைக்கும் ரோஷமே வரலையா? அது என்னமோ தெரியல. கடைசி 8வது பிள்ளை கொண்டு போய் கொல்லும்போது இப்ப மட்டும் அப்பவே வராத ரோஷம் இப்ப மட்டும் எனக்கு ரோஷம் வருது. ஏன்னா அழகுல மயங்கிட்டால. அது வரைக்கும் பொறுமையா இருந்தான். அழகுல மயங்கிட்டாங்க. 7 பிள்ளை வர அழகுல மயங்கிட்டாலும் 8வது பிள்ளைக்கு
அதுதான் வேற எது இல்லாம சொல்றீங்க நீங்க இது மாதிரி இல்லாம ஒரு அழகான வாழ்க்கை துணை இல்லாம இருக்க முடியாது இல்ல. அது இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதுக்கு பதில் சுதாச்சு கேட்கிறப்ப அப்பதான் அந்த கங்காதேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னைக்கு நீங்க தருத்தி ஒரு கேள்வி கேட்டீங்களே, இது ஒரு வினாடி பொழுது கூட நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படி சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தை தூக்கி போறாங்க. குழந்தை தூக்கி போறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரசனுக்கு உண்டான அனைத்து விழுந்து கட்ட பிறகு மறுபடியும் இந்த பிள்ளையை வந்து நான் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன். ஆமா, மறுபடியும் ஒப்படைச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா சந்தன மகாராஜுக்கு அதே நோக்கமாவே இருக்கிறது. என்னன்னு தெரியல, அதே ஏக்கம் பொண்டாட்டி ஏக்கமாவே இருக்குது. இப்படி விட்டுட்டு போயிட்டாலே ஒண்ணு மணா இருந்தா என்ன பேர் எவ்வளவுதான் நாங்க கஷ்டப்பட்டு பொண்டாட்டியை தங்கமா தாங்கினாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரு வாங்கி கொடுத்தது அவரு. ஆமா, அதுக்கப்புறம் போயிட்டாப்னாக்க என்ன பண்றது போயிட்டா. ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கிற ஒப்பந்தம், அதனால பிள்ளையை கொடுத்து போயிட்டா. இவனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அதனால இப்படி வேட்டைக்கு போய் பல பேர் பல சாதனை புரிஞ்சவங்க உண்டா இருக்காங்க. நீங்க சொல்ற அதெல்லாம் உண்மைதான். எல்லா ரெண்டு குழந்தைய கொண்டாந்தாங்க. அவர்தான் யாரு இன்னைக்கு தேவ வரதன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரியார். உலகத்துல ஒரு மகனுக்கு தகப்பன் போய் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யலாம். ஆனா ஒரு பிள்ளை தன்னுடைய ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வச்சாரு. சாதாரண கிடையாது. போறாரு, அந்த இடத்துல கொடுக்க மறுக்கிறாங்க. ஏற்கனவே முதல் அவங்க பிள்ளை நீ இருக்கும் பொழுது நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது சொல்றாங்க. இதனால என்ன பண்றாரு, தன் தகப்பனுக்காக வாழ்நாள் முழுவதும் எந்த பெண்ணுக்குமே என் மனதில் இடம் கிடையாது என்று சொல்லி பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் திருமணம் என்பதே கிடையாது ஒரு வாழ்க்கையில. கடைசி வரைக்கும் தகப்பனுக்காக வாழ்ந்து பாருங்க. எல்லாருக்கும் சாவு நம்ம இப்ப பிறப்புக்கு கூட தெரியும், இப்பதான் இறக்க போறோம்னு தெரியாது. கண்டிப்பா தெரியாது. ஆனா அவருக்கு தன்னுடைய சாவை தானே நிர்ணயிக்கிறாரோ அப்பதான் அவருக்கு சாவு. நீங்க சொல்றது பெரிய, அதனாலதான் தேவவரதனா வந்து பீஷ்மாச்சாரியார் சரிங்களா. நீங்க பீஷ்மர் அப்படிங்கறதுல உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற விஷயம் உண்டு. நீங்க சொல்றது நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு, நல்ல சிறப்பான ஒருத்தர் இந்த உலகத்துக்கு கிடைச்சாரு. சரி, ஆனா அதே சந்தனமண்டம் போனாரு. இந்த பெண்களால பல தேர்தல்களை அடைந்தாரு, பிரிவை அடைந்தாரா இல்லையா? மறுபடியும் என்ன பண்ண பேசாம இருக்கணும் இல்லையா? மறுபடியும் தெரியல காதல் எத்தனை தடவை வரும். மறுபடியும் இன்னொரு பெண்ணை பார்க்கிறாரு. ஏற்கனவே ஒரு பெண்ணை பார்த்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசி வரை தன் மனைவி எப்படி வச்சுக்க முடியல. பிள்ளைக்கு ஒரு திருமணம் முடியாம அவ இருக்கல பேசிருக்காங்கல்ல. மறுபடியும் இன்னொரு ஒரு காதல், நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்றது இல்லாம மறுபடியும் காதல் வருது. இவர் வேட்டைக்கு போனாரா, சாதிச்சாரா? வேட்டைக்கு போய் இந்த மாதிரி பெண்களை பார்த்ததே மிச்சம். இதெல்லாம் நாய் நல்லா தான் பேசுறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அடையாளத்தை சொல்லுங்க. நானும் வேட்டைக்கு தான் வந்திருக்கேன். அழகான பெண்ணை பார்த்திருக்கேன். எல்லாரும் நானும் வேட்டைக்கு தான் வந்திருக்கேன். அவர் பெண்ணை பார்க்க போனாரு, நீங்க அவரும் பெண்ணை பார்க்க போயிருக்காரு. நானும் வேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணை உங்களை பார்த்திருக்கேன். வேட்டைக்கு வந்த லட்சணம் முகத்தை பார்க்கும்போது தெரியுது வேட்டையார லட்சணம். வேட்டை அழைத்தாலும் அப்படியே தகத்து முடிய அடையாளத்தை சொல்லுங்க. முதல்ல மாணவனுடைய தெம்புல திறமல்ல பேச்ச பாருங்க. ஒரு ஆம்பளை ஆண் வர்க்கத்தையே அசிஞ்சா போயிட்டே இருப்பேன். இருந்தாலும் கூட தூக்கிட்டுமா நான் தூக்குற பாருங்க. இப்போ காயாத கானகத்தே காயாத
கமலம் களவங்கள் நீண்டு துணங்கி வளர்ந்தவளே பாத்தம்மா கமலம் களவங்கள் நீண்டு துணங்கி வளர்ந்தவளே காண குறவர் கண்மணி எனவள காண கோயிலை நிகர் குரலுடையது குறவர் கண்மணி எனவள காண கோயிலை நிகர் குரலுடையது காண குறவர் கண்மணி எனவள காண கோயிலை நிகர் குரலுடையது மேகாதம்மா காண குறவர் கண்மணி எனவள காண கோயிலை நிகர் குரலுடையது மேகாதம்மா தேனுமாகும் திணிமாவும் என்பது நாள் ஒரு உள்ளொரு போதும் தேனுமாகும் திணிமாவும் என்பது நாள் ஒரு உள்ளொரு போதும் தேனுமாகும் திணிமாவும் என்பது நாள் ஒரு உள்ளொரு போதும் மேகாதம்மா சாயாத இது சாயாத குமரில் இருந்தாலும் அதுதான் தலைநிமிர்ந்து பாயாத மான் தலைநிமிர்ந்து பாயாத மான் வர கண்டதுண்டோம் வள்ளி வள்ளி வள்ளிவள் பாறையிலே மான் வர கண்டதுண்டோ பகவல் போன்ற நல்வேலி மானுக்குண்டான அடையாளம் அல்ல, ஒரு பிள்ளைக்குண்டான அடையாளம். தேடி வரவில்லை ஆ. மங்கையே உங்களை நான் தேடி வந்தேன் மான் முளைக்கிறேன். உங்களை கடவுள் அண்ணே! அவரை எதுமா கூப்பிடுறீங்க அண்ணே! ஆகா நம்மாசை நிறைவேறுமா கடல் அழகி போல கலந்து போக நேருமா என் அன்பே அன்பே என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கொடியசைந்தாட பங்களொன்று வேண்டுமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா ஒத்த கல்லு மூக்குத்தி தொழிக்குதடி முத்தமிடு போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடு போது வந்து தடுக்குதடி முத்தமிட கூடாத திருமணமா மூக்குத்தி வஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி வஞ்சனையில் தடை செய்யுமா ஒத்த கல்லு மூக்குத்தி தொழிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி கல்லோடு பூமி ரெண்டு கிளி எடுத்து திரு கல்யாண கதைகளை சொல்லி கொடுத்து கல்லோடு பூமி ரெண்டு கிளி எடுத்து திரு கல்யாண கதைகளை சொல்லி கொடுத்து உள்ளூர உள்ளூர எண்ணி கழித்து உள்ளூர உள்ளூர என்று கழித்து நான் உறக்கத்தில் விழித்தேன் உன்னை நினைத்து நான் உறக்கத்தில் விழித்தேன் உன்னை நினைத்து. உன்னை கண்டு மூக்குத்தி தொழிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிட கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா அண்ணே! ஐயா, இப்ப பயங்கரமானவரா இருக்காரு. பார்த்தாலே தெரியுது நம்ம என்ன பண்ணுவோம்? சாமியை கும்பிடுவோம் சாமியை கும்பிடுவோமா? செவ்வாய் சாமியை கும்பிடு செவ்வாய்க்கிழமை யாரை கும்பிடுவோம் முருகா. அவரை யார் கும்பிடும் யூடியூப் சேனல் உரிமையாளர் கலிமுத்தி அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த உட்காந்துருக்காரு போறவங்க அந்த கேமரா எடுத்துக்கோங்க சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளின்றி முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருளின்றே
ஆகவே யாம் புரிந்த திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. எம்மை மனந்தொழுக்க சம்மதம் தானே? எனக்கு ஒரு வரம் வேண்டவர்களா? என்ன வர வேண்டும்? உலகில் உள்ள அனைவரும் இளையராகி என்னை அப்படி வைத்து வள்ளி நெல்லாமை சமேத சுப்பரமணியர்களுக்கு தர வேண்டுவர்களா? அப்படியாகட்டும். தாரத்தை இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதல் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வண்டி தெய்வயானி என்று உன் பேரை முதலிருக்கு. வண்டி தெய்வயானி சமயம் சொல்லி எல்லோரும் நடிக்கப்படுவார். வாழ்க்கை தந்தோம் முழுவதும் மங்களாவதியம். அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. இருக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கிறது. ஒரு வார மனம் இங்கு காணவில்லையே, வார மனம் இங்கு காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழியேனும் தோணவில்லையே. அன்றை முத்தான தமிழ் வந்து அழைக்கிறது. இதுவரை நமது கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தினத்தெளிவாக ஒளி அமைத்த எங்களது வெங்கடேஸ்வர ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அது பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாப்பிள்ளை கலைமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்பு அண்ணா சிவதங்கராஜ் அன்பு அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி வணக்கம்.